அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து லைனிங் ப்ளவுஸில் ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கிளாத்தில் அப் அண்ட் டவுன்ஸாக இருக்கிறத நம்ம ஈக்குவல் பண்ணிவிட்டு அந்த கிளாத்தை கட் பண்ணுறதுக்கு லைன் போட்டுக்குருவோம். போட்டுட்டு ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் ஃபோல்ட் பண்ணி மடித்து தைக்கிறதுக்கு விடுவோம். இப்போ அந்த இடத்துல எதுக்கு 1/2 இன்ச்சுன்னு சொன்னால், இதை வந்து நம்ம கிளாத்தை மடித்து திருப்பிட போகிறோம். அதனால தான் 1/2 இன்ச்சு போதும். ஓகேங்களா? அந்த 1/2 இன்ச்சு விட்டதில் இருந்து நம்ம லைன் எடுக்கிறோம். 10 வந்து தான் ஹைட் வந்து நம்ம 10 வைக்கிறோம். இப்போ அகலம் ரவுண்டு வந்து 15, 15ல் பாதி 7.5. ஓகேவா? அந்த 10 வச்சதுலேருந்து கீழே 3 இன்ச்சு இறக்கம் விடுறோம். இறக்கம் விட்டு அந்த 3 இன்ச்சுலேருந்து மேலே நம்ம ஒரு கர்வ் ட்ரா பண்ணுறோம். அடுத்தது கீழே வந்து 11, 11ல் பாதி 5.5. ஓகேவா? 5.5 வருது. இப்போ அந்த இதுக்கு லைன் போடுறோம். போட்டுட்டு அந்த சைடு எக்ஸ்ட்ரா விடுறதுக்கு கிளாத்து இல்லை. ஓகேவா? அந்த கிளாத்து இப்போ நம்ம இதில் கட் பண்ணுறோம் பாருங்கள். இந்த கட் பண்ணுறதை நம்ம அதில் அட்டாச் பண்ணுறோம். ஓகேங்களா? அட்டாச் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம இந்த மொத்தம் 4 பீஸ் வரும். இந்த 4 பீஸு இந்த 4 சைடில் நம்ம இப்போ வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுக்கும் அதை இதில் கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாக அதை இதை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே ஒரு டாப் ஸ்டிச், அதாவது அதுக்கு மேலே ஒரு அமுக்கு தையல் மாதிரி அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணது வந்து ஃபிட்டாக பார்க்க அப்படியே அமுக்கி விட்ட மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் பண்ணுறோம். அதே மாதிரியே தான் 4 சைடுமே நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ 2 சைடு இது முடிச்சாச்சு. அதே வந்து அடுத்த ஆப்போசிட்டில் வைக்கிறத கரெக்டாக பார்க்கணும். இப்போ இந்த சைடில் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம்னா அதே மாதிரியே தான் அந்த சைடும் வரணும். இல்லைன்னா ஒரு சைடு உள்ளே ஒரு சைடு வெளியேங்கிற மாதிரி மாற்றி மாற்றி நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம். அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேர்ஃபுல்லாக பார்த்து எப்படின்னு சொல்லி அட்டாச் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ இந்த நம்ம 4 சைடும் இப்போ அட்டாச் பண்ணுறோம். அட்டாச் பண்ணிட்டதுக்கப்புறமா பாருங்கள், இப்போ நம்ம 4 சைடும் அட்டாச் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ அதை கரெக்டாக நம்ம ஃபோல்ட் பண்ணி ஈக்குவல் பண்ணி வைக்கிறோம். ஈக்குவல் பண்ணி வச்சுட்டு 2 சைடையும் பார்த்து கரெக்டாக வச்சிட்டதுக்கப்புறமா எவ்வளோ நம்மளுக்கு கிளாத் தேவையோ அந்த கிளாத் அளவு நம்ம மெஷர் பண்ணி அளவு எடுத்து வச்சுக்கிட்டா போதும். மிச்சம் இருக்கிறத நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோதான் தேவைப்படுது. ஸோ மிச்சத்தை நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடுறோம். ஓகேங்களா? கட் பண்ணி எடுத்துட்டு சைடில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணிடலாம் ஈக்குவல் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம மெயின் கிளாத்தை எடுக்கிறோம். மெயின் கிளாத்லேயும் பத்தலை. ஸோ அதே இதுதான். இப்போ நம்ம அந்த கிளாத்தை ஈக்குவல் பண்ணி 2 கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்துட்டதுக்கப்புறமா ஃபோல்டு பண்ணி இப்போ அந்த லைனிங் கிளாத்தை தூக்கி மேலே வைக்கிறோம். வச்சுட்டு ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துட்டு மேலே அந்த கர்வ் டைப்பை வந்து நம்ம கட் பண்ணுறோம். கட் பண்ணி அதே மாதிரி இந்த 4 பீஸையும் இதில் அட்டாச் பண்ணணும். ஆனால் நம்மளுக்கு அது லைனிங்குங்கிறதுனால ஒன்றும் தெரியாது. இப்போ இது வந்து நல்ல பக்கம், இப்போ இது மேலே இருக்கிறது வந்து ரைட் நல்ல சைடு. ஓகேவா? அதையும் அந்த பீஸ் வைக்கிறது நல்ல சைடையும் க்ளோஸ் பண்ண மாதிரி வச்சு மேலே இந்த ராங் சைட்ஸ் இருக்குது. ஓகேவா? அந்த இதை கரெக்டாக பார்த்து வைங்க. மாற்றி மாற்றி நீங்கள் வச்சிட்டிங்கனாக்கா அப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நல்ல சைடு இது ஸ்டிச்சிங் வந்து நம்மளுக்கு அப்படியே வெளியே தெரியும். அதுக்காக கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ பாருங்கள், இது ரைட் சைடுனா அந்த ரைட் சைடுக்கு க்ளோஸ் பண்ணுற மாதிரி ரைட் சைடில் அந்த பீஸ் வைக்கிறோம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஓகேவா? இது ராங் சைடில் ஸ்டிச் பண்ணுறோம். அடுத்து திருப்பி அதை வந்து ஓப்பன் பண்ணி ரைட் சைடில், இப்போ இது நல்ல சைடில் இப்போ நம்ம மேலே ஸ்டிச் பண்ணுறோம். ஓகேவா? அந்த மாதிரி தான் 4 சைடும் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காவது டைலரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம 2 சைடும் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸ்லீவை ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த கிளாத் இதை பாருங்கள், நல்ல சைடு மேலே இருக்குது. அதே மாதிரி
லைனிங்கும் நல்ல சைடு, அதாவது உள்ளே பார்க்குறப்போ 2 நல்ல சைடு. இப்போ இது லைனிங்கு மேலே ராங் சைடு இருக்குது, அதாவது ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது மேலே இருக்குது. அதே மாதிரியே கிளாத் அந்த மெயின் கிளாத்லேயும் கீழே அந்த ஸ்டிச்சிங் இருக்கும். ஓகேவா? ஓரமாக நம்ம எவ்வளோ ஸ்டிச்சிங்காக விட்டோமோ அந்த அளவை தச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு அமுக்கு தையல் அந்த டாப் ஸ்டிச் பண்ணுறோம் இல்லையா, அதை போட்டுட்டதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு அந்த ஃபோல்டிங்க்கு ஈஸியாக மடிஞ்சிடும். அடுத்து எவ்வளவு நம்மளுக்கு லைனிங் விட்டுருந்தோமோ அதே மாதிரி ஓரமாக கார்னரில் ஒரு ஸ்டிச் பண்ணுறோம். 2 கிளாத்தையும் சேர்த்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறோம். உள்ளே இருக்கிற மெயின் கிளாத்தையும் எங்கேயாவது சுருங்கி இருக்காண்டு இழுத்து விட்டு பார்த்து பண்ணுங்கள். அதுக்காக ரொம்ப இழுத்துறாதீங்க. கரெக்டாக ஈக்குவலாக எடுத்து ஓரமாக கார்னராக ஸ்டிச் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா? புரியலன்னா இப்போ பாருங்கள், இன்னொரு இதை நம்ம பார்ப்போம். இப்போ இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற கட்டிங் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடுறோம். ஓகேங்களா? இப்போ இன்னொரு ஸ்லீவை அட்டாச் பண்ணுறோம், அதை பாருங்கள். கரெக்டாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இது நல்ல சைடு. ஓகேவா? ஸ்டிச்சிங் பண்ணது அடியில் போயிடுச்சு. இப்போ மேலே நல்ல சைடு வச்சுருக்கோம். அதே மாதிரி அந்த இதையும் லைனிங்கையும் நல்ல சைடு மேலே ராங் சைடு இருக்குது, ஸ்டிச் பண்ண சைடு மேலே இருக்குது. ஓகேங்களா? இப்படி தான் இந்த மெத்தடில் வச்சோம்னா தான் அந்த மெயின் கிளாத்லேயும் இந்த லைனிங் கிளாத்லேயும் ஸ்டிச் பண்ணது உள்ளே போயிடும். அப்போ அந்த ஸ்டிச்சிங் நம்மளுக்கு வெளியே தெரியாது. அதுக்காக தான் அப்படி வைக்க சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணதை அதுக்கு மேலேயே நம்மளுக்கு ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு இப்படி திருப்பிட்டு கார்னரில் ஓரமாக ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓரமாக நம்ம எப்போ இந்த லைனிங் நல்ல ப்ளவுஸையும் லைனிங் கிளாத்தையும் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. எட்ஜ்லேயே வச்சு அதே மாதிரியே நம்ம உள்ளே இருக்கிற கிளாத்தை கரெக்டாக எடுத்து விட்டு பண்ணுங்கள். உள்ளே இல்லைன்னா சுருங்கி இருக்கும் கிளாத், அதனால் ஈக்குவல் பண்ணி எடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகேவா? இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துட்டதுக்கு அப்புறமா அடுத்தது கரெக்டாக ஈக்குவலாக இருக்காண்டு செக் பண்ணி ஃபோல்ட் பண்ணி பார்த்தாச்சா. இப்போ ஃப்ரண்ட் பீஸுக்கு லைட்டாக கட் பண்ணி எடுக்கணும். அதாவது இது ஆர்ம் ஹோல் முன்னாடி நம்மளுக்கு வர்ற சைடு, கைக்கு முன்னாடி வர்றது. ஓகேவா? அந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு வளைஞ்சி லைட்டாக கட் பண்ணணும், போதும். அதுக்காக தான் சிங்கிள் பீஸில் கட் பண்ணால் போதும். இப்போ வளைஞ்சி கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது முன்னாடி வரணும் நம்மளுக்கு. அந்த எக்ஸ்ட்ரா பின்னாடி அப்படி அந்த இதை நம்ம கையை கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க. எது லெஃப்ட்டு எது ரைட்டுன்ட்டு. கட் பண்ண சைடு ஃப்ரண்ட் சைடு தான் வரணும், பேக் சைடு போயிடக்கூடாது ஸ்டிச்சிங்கில். ஓகேவா? இப்போ ஷோல்டரை நம்ம கட் பண்ணுறோம். பேக் அண்ட் ஃப்ரண்ட்டை வச்சு ஷோல்டரை கட் பண்ணி எடுத்துடுறோம். இந்த ஷோல்டருக்கு நீங்கள் டபுள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க, 2 தடவை தையல் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ 2 தடவை இதுலையும் நீங்கள் தையல் போட்டுட்டதுக்கு அப்புறமா இப்போ நல்லா அப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும் ஷோல்டரில். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு 2 சைடும். அடுத்தது இப்போ இந்த கிளாத்தை என்ன பண்ணணும், நம்ம ஹேண்டை இதில் அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு பாருங்கள், ஃபர்ஸ்ட் நம்ம ஈக்குவலாக கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தாச்சு. அடுத்து இப்போ ஹேண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஈக்குவலாக மடிச்சுட்டு அதுக்கு நடுவில் ஸ்லீவில் சென்டர் பாயிண்டில் ஒரு நாச்சஸ் கட் பண்ணுறோம். அதாவது சின்னதாக கட் பண்ணுறோம் அடையாளத்துக்கு. அந்த அடையாளம் எதுக்குன்னா, இப்போ ஷோல்டரை கட் பண்ணியிருக்கோம்ல, இது பெருசு சின்னதாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஷோல்டரில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஷோல்டர் ஸ்டிச்சும் இப்போ ஸ்லீவில் சின்னதாக கட் பண்ணிங்கல்ல, அதுவும் ஈக்குவலாக அதில் வச்சு பின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்காக தான் அடையாளத்துக்காக உங்களுக்கு அதில் சொல்லியிருக்கேன். இப்போ அதிலேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கரெக்டாக 2 இதையும் கிளாத்தையும் வர்ற மாதிரி பண்ணி இப்போ சேர்த்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க. ஓகேவா? பார்த்து பொறுமையாக கேர்வ்லலாம் கரெக்டாக கேர்வ் அண்ட் சைடில் கரெக்டாக பண்ணுங்கள். இப்போ இந்த ஃப்ரண்ட் சைடு எந்த சைடு வருதுன்னா, இப்போ நம்ம கட் பண்ணிடணும் பாருங்கள் சின்னதாக ஸ்லீவில், அந்த சைடு தான் இந்த ஃப்ரண்ட் சைடும் வரணும். ஓகேவா? வச்சு அதே மாதிரியே கட் பண்ணுங்கள். அதுக்காக தான் லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு உங்களை எழுதிக்க சொன்னது. ஓகே, இப்போ நம்ம
அந்த பின்னெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இதுவும் டபுள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சிங்கிள் ஸ்டிச்சு வேணால் சீக்கிரம் இதாகும். அதனால் 2 தடவை தையல் போட்டுக்கோங்க. ஓகேவா? பார்த்து கரெக்டாக கர்வ் சைட்லலாம் பொறுமையாக அழகாக ஸ்டிச் பண்ணி கொண்டுட்டு வாங்க. ஓகே, இப்போ ஒரு ஸ்லீவை வந்து நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. ஓகேங்களா? பாருங்கள், இப்போ அடுத்த ஸ்லீவ் இப்போ அட்டாச் பண்ண போகிறோம். சேம் அதே மாதிரி இப்போ விரித்து விட்டு பார்த்து விரிச்சதுக்கப்புறமா அந்த ஸ்லீவில் அதே மாதிரியே கட் பண்ணியிருக்கோம். குட்டியாக கட் பண்ணிடுறோம். ஈக்குவலாக பார்த்து கட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் அந்த ஷோல்டர் ஸ்டிச்சும் இதையும் சேர்த்த மாதிரி இப்போ பின் பண்ணிவிட்டு அதே மாதிரியே ஈக்குவலாக கொண்டுட்டு வாங்க. கொண்டு வந்து சைடில் 1/2 இன்ச் விட்டு இப்போ ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகேங்களா? பாருங்கள், அப்படியே ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்துட்டு அந்த சைடு நடுவில் அந்த சைடு வர்றப்போ பின் வந்து எடுத்துருங்க. பின்னை எடுத்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேங்களா? அது மாதிரி 2 சைடும் இதையும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஃபுல்லாக இப்போ ஸ்டிச் பண்ணிட்டதுக்கப்புறமா எவ்வளோ இப்போ சைடில் மெஷர் இருக்கும் அளவு இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம இப்போ மெஷர் பண்ணுறோம். கைக்கு எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி 11 இருந்தது. 11ல் பாதி 5.5. ஓகேவா? அந்த 5.5 எடுத்து மார்க் பண்ணுறோம். அதில் இருந்து லைனாக ஸ்டிச் பண்ணி கொண்டு வரோம். அடுத்து அந்த ஆர்ம் ஹோலில் செஸ்ட்டு சைடு இதெல்லாம் எவ்வளோ மெஷர் வருதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அட்டாச் பண்ணுங்கள். ஓகேவா? இதே மாதிரி இந்த சைட்லேயும் ஃபுல்லாக லென்த்தாக ஒரே லைனில் ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆர்ம் ஹோல் சைடு இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக ஈக்குவல் பண்ணி பாருங்கள். அப்போ தான், இல்லைன்னா அப் அண்ட் டவுன்ஸாக இருக்கும். ஆர்ம் ஹோல் சைடு இந்த ஷோல்டர் இதில் கையிட்ட மட்டும் ஏற்ற இறக்கமாக ஸ்டிச்சிங் போட்டாச்சுன்னா ஏற்ற இறக்கமாக இருக்கும். அப்போ அது தையல் வந்து பர்ஃபெக்டடாக இருக்காது பார்க்க. அதனால் பார்த்து அந்த சைடு கரெக்டாக தைச்சிருங்க. தைச்சிட்டு 4 தையல் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் பிரிச்சுக்கிறதுக்காகத்தான். போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறமா 4 ஸ்டிச்சிங் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா கிளாத்தையும் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிட்டதுக்கப்புறமா இப்போ பாருங்கள், ஆர்ம் ஹோல் சைடெலாம் நம்மளுக்கு கரெக்டாக ஈக்குவலாக இருக்கும். பார்த்தீங்களா? எல்லாம் கரெக்டாக ஈக்குவலாக ஸ்டிச்சிங் லென்த்தியாக நீட்டாக கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அவ்வளோதாங்க. லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் முடிஞ்சிருச்சு. எப்படி தைக்கணுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு கிளாஸில் அடுத்த கிளாஸில் நெக்கு டிசைன்ஸ் எப்படி கட் பண்ணணுங்கிறத பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.